உங்ககிட்ட பணம் இல்லைன்னு இந்த உலகம் உங்களை மதிக்கலையா? உங்க திறமைய விட உங்க பேங்க் பேலன்ஸை வச்சு உங்களை எடை போடுறாங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? புத்தர் பணத்தை தவறுன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவா சொன்னார். பணம் உன் கையில இருந்தா பாதுகாப்பு, அதே பணம் உன் மனசுக்குள்ள போனா அதுதான் பிரச்சனை. இந்த லைன் உனக்கு இப்போ எப்படி தோணுது? இன்னைக்கு பணம் இல்லைன்னா வாழ்க்கை ஸ்லோ, ரெஸ்பெக்ட் கம்மி, வேல்யூவும் கம்மி. ஃபேமிலியில் கூட இன்னும் செட்டில் ஆகலையான்னு ஒரு கேள்வி. ஃப்ரெண்ட்ஸில் சைலண்ட் கம்பேரிசன். நீ உழைக்கிற, ராத்திரி தூங்காமல் உழைக்கிற, ஆனால் மனசு மட்டும் எப்பவும் ரெஸ்ட்லெஸ். ஏன்னா நீ ஓடுறது பணத்துக்காக இல்லை, உன் மதிப்பை நிரூபிக்கிறதுக்காக. புத்தர் சொன்னார், பணம் தேவைதான், ஆனா பணம் தான் எல்லாம் நினைக்கிற நாள்ல இருந்து உன் துன்பம் ஆரம்பம். பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, பணத்தை வாழ்க்கையோட அர்த்தமா மாற்றினாதான் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா சந்தோஷமா இருப்பேன். இந்த ஒரு வாக்கியம் உன் மனசுல எத்தனை தடவை ஓடுச்சு? பணம் வருது, ஆனா சந்தோஷம் மட்டும் நாளைக்கு, அப்புறம் எப்போன்னு தெரியாம தள்ளி போயிடுது. ஹெல்த் சாக்ரிஃபைஸ் பண்ற, பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ற, ரிலேஷன்ஷிப் சாக்ரிஃபைஸ் பண்ற. புத்தர் சொன்ன உண்மை இது. பணம் உனக்கு வேலை செய்யணும், நீ பணத்துக்கு அடிமை ஆகக்கூடாது. பணம் இருக்கிறவன் பெரியவன் இல்லை, பணம் இல்லாமலும் அமைதியா இருக்கிறவன் தான் பெரியவன். புத்தர் பணத்தை விட்டுடுன்னு சொல்லல. அவர் சொன்னது, தேவையை தெரிஞ்சுக்கோ, ஆசைக்கு எல்லை, மற்றவரோட வாழ்க்கையோட உன்னை ஒப்பிடாத. அப்பதான் பணம் உனக்கு சுமையா இல்லை, உதவியா மாறும். இப்போ நேர்மையா உன்னை நீயே கேள், நீ பணத்துக்காக வாழ்றியா இல்ல பணம் உன் வாழ்க்கைக்காக இருக்குதா? புத்தர் சொன்ன கடைசி உண்மை, பணம் குறையலாம், ஆனா உன் மனசு சின்னதாக கூடாது. இந்த தெளிவு கிடைச்சா அடுத்த முறை யாராவது உன்னை மதிக்கலனாலும் உன் மனசு வலிக்காது. இந்த வீடியோவை இப்போ நீ பார்த்துட்டு இருக்கேன்னா நிச்சயம் உன் மனசுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு. உன் வாழ்க்கையில பணத்தால நீ இழந்த ஒரு விஷயம் என்ன? உறவா இல்ல நிம்மதியா? அதை தயங்காம கமெண்ட்ல சொல்லு. ஏன்னா உன் வலிய நீ வெளியே சொல்லும் போதுதான் புதிய மாற்றம் ஆரம்பமாகும். வாழ்க்கை சிந்தனை உன்னோடு பின்தொடர மறக்காதே.